பார்க்கவே அழகா இருக்க இந்த மீன் குட்டிகள் எல்லாத்தையுமே இன்னொரு பெரிய ஃபிஷ் தான் போட்டுச்சு அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? இது போட்ட மீன் குட்டிகள நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு இந்த மாதிரி பெல்லட்ஸை உடைச்சு தான் நான் வந்து போட்டு காப்பாத்துறேன். ஸோ இது போட்ட மீன் குட்டிகள் எல்லாத்தையுமே நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். தண்ணியும் வந்து கிளியராக மெயின்டெயின் பண்ணும்போது எந்த மீன் குட்டியும் இன்னும் ஒரு அம்மா மீன் சாப்பிடாது. ஸோ வந்துட்டு அதை ஃபுட்டு போட்டு மெயின்டெயின் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ரைஸஸ்லாம் காப்பாற்றுறதுக்கு மீன் குஞ்சுகள்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அந்த பில்லட்ஸ் வந்து மீனுக்கு போடுற ஃபுட்டையே வந்து நுணுக்கி ஓரளவுக்கு மாவு மாதிரி போட்டோம்னாவே போதும். ஒன்று போதே நுணுக்கி இங்கே பாருங்கள், நான் அப்படி தான் போடுறேன். எல்லா மீனும் எப்படி இந்த வெள்ளை வெள்ளையே தெரியுதுல்ல, அந்த பெரிய மீன் எல்லாமே இந்த சின்ன சின்ன குஞ்சுலேருந்து வந்தது தான். சின்ன அந்த மீன் சின்ன குட்டியிலேருந்து வந்தது தான். சரிங்களா? இந்த மீன் குஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு பெருசாக வளர்கிறதுக்கு நான் வந்து ஒன்று பெருசாக இது பண்ணல. இந்த மாதிரி அந்த மொயினாலாம் போடல, இதே தான் போட்டேன்.